வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.19 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். ஒன்லைனில் ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏ கிராஸ் பி. ஓகேங்களா, ஏ கிராஸ் பியோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 3x3ஆகவும் ஆர்டர் ஆஃப் பி வந்து 3x3ஆகவும் இருந்தால் ஏ கிராஸ் பி வந்து என்ன வரும். அதே மாதிரி செகண்ட் டிவிஷன் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 4x3ஆகவும் ஆர்டர் ஆஃப் பி வந்து 3x2ஆகவும் இருந்தால் ஏபி என்ன வரும். ஸோ இந்த மாதிரி தான் 5 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது 5ஐயுமே இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு அப்படின்னாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஏ கிராஸ் ஆர்டர் ஆஃப் பி, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் ஏ கிராஸ் பி, அதாவது ஏவையும் பிஏ மல்டிபிள் பண்ணால் ஏ கிராஸ் பி கிடைக்கும். ஓகேங்களா, அதுதான் கான்செப்ட். இது வந்து சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்காக, இது ஃபார்முலா கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இதை எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் ஆஃப் ஏ, ஆர்டர் ஆஃப் பி. ஓகேங்களா, ஆர்டர் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னா, இப்போ ஆர்டர் ஆஃப் ஏவும் ஆர்டர் ஆஃப் பி எடுக்கும்போது இது வந்து ரோ நம்பர். ஓகேங்களா, ஆர்டர் ஆஃப் ஏல இது ஏ மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோ பார்த்தீங்கன்னா 3, அதே ஏ மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் காலம் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இங்கே பி மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோ பார்த்தீங்கன்னா 3, பி மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் காலம் பார்த்தீங்கன்னாலும் 3 தான். ஓகேங்களா, ஸோ இந்த மல்டிபிள் பண்ணும்போது ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய காலத்தோட நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோவோட நம்பரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் மல்டிபிள் பண்ண முடியும். ஓகேங்களா, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் மல்டிபிள் பண்ண முடியும். முன்னாடியும் இந்த கடைசியும் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. பட் வந்து என்ன அப்படிங்கன்னா, ரெண்டு மேட்ரிக்ஸாக மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக வரக்கூடிய மேட்ரிக்ஸோட காலமும் செகண்டாக வரக்கூடிய மேட்ரிக்ஸோட ரோவும் கண்டிப்பாக ஒரே மாதிரி இருந்தால் மட்டும் மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ், ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணால் ஏபி மேட்ரிக்ஸ் வரும் இல்லையா, அதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோ நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய காலம் நம்பராகவும் தான் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னா 3x3. ஓகேங்களா, ஸோ ஆர்டர் ஆஃப் ஏன்றது 3x3, ஆர்டர் ஆஃப் பின்றது 3x3, ஆர்டர் ஆஃப் ஏ கிராஸ் பி கிடையாது, ஏபி தான். ஓகேங்களா, அவங்க கேட்டிருக்கிறது ஏபி தான் கேட்டிருக்காங்க. நம்ம சிம்பிளாக ஏபினே சொல்லலாம். ஆர்டர் ஆஃப் ஏபி அப்படின்னா 3x3. ஸோ இதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணலாம், ஆர்டர் ஆஃப் ஏக்கு வந்து 4x3, ஆர்டர் ஆஃப் பி வந்து 3x2. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பரும் சேமாக இருக்குது. அப்போ இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது, 4x2. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் வரக்கூடிய ரோ நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸில் வரக்கூடிய காலம் நம்பரும் சேர்ந்து புதுசாக வரக்கூடிய மேட்ரிக்ஸாக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி தேர்டு மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 வரும். இங்கே வந்து என்ன வரும், சரி 4 வரும், 4x2 வரும். ஓகேங்களா, ஸோ இதையும் கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி ஃபோர்த்து மேட்ரிக்ஸ் பாருங்கள். ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணிட்டீங்கன்னா மீதி என்ன இருக்குது, 4x1. ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 1x3. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, ரெண்டு மேட்ரிக்ஸாக மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ நம்பரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் மல்டிபிள் பண்ண முடியும். அப்படி பண்ணி வரக்கூடிய அந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோ செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம் சேர்ந்து நம்மளுக்கு ரோவும் காலமும் வந்து கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்ப்போம் வாங்க. செகண்ட் சம் பாருங்க. இஃப் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் பி பி கமா கியூ. ஓகேங்களா, ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் பி கமா கியூ அண்ட் பி இஸ் ஆஃப் ஆர்டர் கியூ கமா ஆர், வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏபி அண்ட் பிஏ. ஸோ ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. ரெண்டையுமே எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இங்கே பாருங்கள், செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் பி கமா கியூ, பி இஸ் ஆஃப் ஆர்டர் கியூ கமா ஆர். ஓகேங்களா, ஏபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபினா நம்மளுக்கு ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா, டாட்டு. ஸோ அப்போ ஏ இன்ட்டு பினா ஆர்டர் ஆஃப் ஏ டாட்டு ஆர்டர் ஆஃப் பி, இப்படி தான் நம்ம எப்போவுமே எழுதுவோம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு சம்மில் எழுதியிருக்கோம், அதே மாதிரி தான் எழுதுருவேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா என்னது, பி கிராஸ் கியூ. ஓகேங்களா,
அடுத்தது இந்த டாட்டை கூட வச்சுக்குவோம். ஆர்டர் ஆஃப் பி பார்த்தீங்க அப்படின்னா Q கிராஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணணும், 2 மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ நம்பரும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் அதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு வரக்கூடியது P கிராஸ் ஆர். ஸோ இதுதான் வந்து என்னது ஆர்டர் ஆஃப் ஏபி. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஏபின்னு பார்த்தீங்கன்னா P கிராஸ் ஆர் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதே இது பிஏ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிஏ அப்படின்னீங்கன்னா பி டாட் ஏ. பி டாட் ஏன்றப்ப ஆர்டர் ஆஃப் பி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இங்கே பி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் ஆஃப் பி தான் எழுதுகிறேன். டாட் ஆர்டர் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ இந்த டாட்டு கிராஸ் ஆர்டர் ஆஃப் பி அப்படின்னீங்கன்னா Q கிராஸ் ஆர். இந்த ஸ்டார் போட்டுறேன். ஆர்டர் ஆஃப் ஏக்கு P கிராஸ் ஆர். ஓகேங்களா? சாரி, P கிராஸ் Q. ஸோ இது வந்து ஆர்டர் ஆஃப் பிக்கானது Q கிராஸ் ஆறு. ஆர்டர் ஆஃப் ஏக்கானது நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க P கிராஸ் Q. ஸோ நம்மளுக்கு 2 மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஈக்குவலாக இருக்கா? இங்கே ஆறு இருக்குது, இங்கே பி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆறு இருக்குது, பி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம், பிஏ அப்படின்றது என்னது இம்பாசிபிள். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்து எழுதலாம், இம்பாசிபிள் டு பிஏ. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோ நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம் நம்பரும் சேமாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படி மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு தான் நம்ம ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இங்கே மல்டிப்ளிகேஷனே பண்ண முடியாது அப்படின்றப்ப ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதை தான் இம்பாசிபிள் டு பிஏ அப்படின்ட்டு போட்டாச்சு. அதே ஏபி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதனால் கட் பண்ணிவிட்டு நான் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸுக்கு ஆர்டர் கண்டுபிடிச்சி எழுதிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் செகண்ட் சம். இவ்வளோதான், ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்க, வீடியோ வந்து ஈஸியாகவும் புரிகிற மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோட கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தேர்ட் சம் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 3.1 இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான். பாருங்கள், ஏ ஹேஸ் ஏ ரோஸ் அண்டு ஏ ப்ளஸ் 3 காலம்ஸ். ஓகேங்களா? ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏ ரோஸ் ஏ ப்ளஸ் 3 காலம்ஸ் இருக்குது. அதே இது பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தீங்கன்னா பி, நம்பர் ஆஃப் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 17 மைனஸ் பி. ஓகேங்களா? அதாவது ஏவோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் பி. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா பி கிராஸ் 17 மைனஸ் பி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அண்டு இஃப் போத் ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? அதாவது ஏவையும் பியையும் மல்டிபிள் பண்ண முடியும், பிஏயும் ஏவையும் மல்டிபிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம முந்தின சம்மில் பார்த்துட்டோம், ஏபி மல்டிபிள் பண்ணணும்னாலோ பிஏ மல்டிபிள் பண்ணணும்னாலும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோல் நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்குது அப்படின்றத சிம்பாலிக்காக ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைண்ட் ஏ கமா பி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ இதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் வந்து நான் தேர்டு சம்மு ஆர்டர் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஆர்டர் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸுக்கு ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் 3. ஆர்டர் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா பி கிராஸ், சாரி இது வந்து கிராஸ் தான், மல்டிப்ளிகேஷன் கிடையாது. ஓகேங்களா? பி கிராஸ் 17 மைனஸ் பி. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஏபி எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஏயும் பியும் என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏபி மல்டிபிள் பண்ணும்போது ஆர்டர் ஆஃப் ஏவும் ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ஆர்டர் ஆஃப் ஏ. பி கிராஸ் 17 மைனஸ் பி எடுத்துக்கிட்டேன்னா இது ஆர்டர் ஆஃப் பி. ஸோ அப்போ நமக்கு ஆர்டர் ஆஃப் ஏவும் ஆர்டர் ஆஃப் பியும் எடுக்கும்போது இது ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஏபி கண்டுபிடிக்க முடியும், நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல். ஓகேங்களா? அப்போ ஏ ப்ளஸ் 3 ஈக்குவல் டு பி. கரெக்டாக? ஸோ இப்போ பி எந்த சைடு கொண்டு வாங்க, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி. கரெக்டாக? ஸோ இந்த பி வந்து சாரி இந்த மைனஸ் வரும், நான் இங்கே சைடில் எழுதுகிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பு ஏ இங்கே இருக்குது, பி இந்த சைடு வரும்போது மைனஸ் பின்னு மாறும், 3 அந்த சைடு போகும்போது என்ன வரும், மைனஸ் 3ஆக மாறும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே சைடு, ஏபி இதெல்லாம் ஒரே சைடாகவும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரே சைடாகவும் கொண்டு போயிருக்கேன்.
ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏபி எக்ஸிஸ்ட் கொடுத்தாங்க, அதே மாதிரி பிஏ எக்ஸிஸ்ட், ஓகேங்களா, அதுவுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர்டர் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா என்னது, பி கிராஸ் 17 மைனஸ் பி இன்ட்டு ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் 3, ஓகேங்களா. அது ஸ்மால் ஏ தான், கேபிட்டல் கிடையாது. கேபிட்டல் ஏன்றது மேட்ரிக்ஸோட நேமு, ஸ்மால் ஏன்றது ஏ மேட்ரிக்ஸோட ரோ நம்பர், ஓகேங்களா. ஸோ இப்போ பிஏ எக்ஸிஸ்ட் அப்படின்றப்ப பி கிராஸ் 17 மைனஸ் பின்றது ஆர்டர் ஆஃப் பி, ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் 3ன்றது ஆர்டர் ஆஃப் ஏ. ஸோ ரெண்டுமே சாத்தியம் அப்படின்றப்ப இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ 17 மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதுன மாதிரி ஏபியை ஒரே சைடு கொண்டு வரேன். ஸோ இந்த மைனஸ் பி இந்த சைடு வருது, ஏ பக்கத்தில் வரும்போது மைனஸ் பி ப்ளஸ் பியாக மாறிடும். அந்த பக்கம் 17 அப்படியே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் இது 1 அப்படின்னா இங்கே வந்து 2 அப்படின்னு போட்டுடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஒரு குவாட்ரடிக் 2 ஈக்குவேஷன் கொடுத்து வேரியபிளை சால்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா 2 மெத்தட் பண்ணலாம். ஒன்று வந்து என்னது எலிமினேஷன் மெத்தட் பண்ணலாம், இன்னொன்று சப்ஸ்டியூஷன் மெத்தட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடில் கொண்டு வரேன், ஓகேங்களா. ஸோ அப்போ எலிமினேஷன் மெத்தடில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் a minus b equal to -3. செகண்ட் ஈக்குவேஷன் a plus b equal to 17. ஸோ ஈக்குவேஷன் 1ஓட ஈக்குவேஷன் 2வை ஆட் பண்ணுறேன். a plus a 2a. சப்ராக்ட் பண்ணினா தான் சைனை மாற்றணும், இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் சைனை மாற்ற தேவையில்லை. a plus a 2a minus b plus b கேன்சல், -3 17, அதாவது 17 minus 3 14. 2a equal to 14. அப்போ a equal to 14/2, a equal to 7, ஓகேங்களா. கட் பண்ணிங்கன்னா 7. ஸோ a equal to 7 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, இன் எதில் பண்ணலாம், செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறேன், ஓகேங்களா. ஸோ சப் a equal to 7 இன் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ 7 ப்ளஸ் b equal to 17, b equal to 17. இந்த 7 அந்த சைடு வரும்போது -7. 17 minus 7 10, ஓகேங்களா. ஸோ a equal to 7, b equal to 10. இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய a வேல்யூ அண்டு b வேல்யூ, ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ பாருங்கள், ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா ஸ்லோவாக வந்து அதோட ஸ்பீடை கம்மி பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி இது ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, அதோட கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.